ஒத்தையடி பாதையில தாவி ஓடுறேன், அத்த பெத்த பூங்குயில தேடி வாடுறேன். சந்தன மாலை அள்ளுது ஆள வாசம் ஏறுது, என் கிளி மேல சங்கிலி போல சேர தோணுது, சக்கரால சொக்குது. ஹலோ கைஸ், ஸோ ஹவர் யூ எவ்ரி ஒன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஆக்சுவலாக நீங்கள் ரொம்ப நாளாக வந்து பிஜி ட்ரைனிங் எப்படி பண்ணுறதுன்றதை கேட்டுகிட்டே இருந்தீங்க. இன்ஸ்டாகிராம்லையும் சரி, யூடியூப் பேஜ்லையும் சரி, கமெண்ட் பாக்ஸில் வந்து நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. ஸோ யாருக்கும் என்னால் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ண முடியல, கொஞ்சம் டைம் கிடைக்காததால். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பிஜி ட்ரைனிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஒரு பிஜிஎன் சிக்கை வந்து என்ன சைஸில் வந்து தேர்ந்தெடுத்து நம்ம வந்து பயிற்சி பண்ணால் கரெக்டாக இருக்கும்ன்றதை பார்க்கலாம். ஓகே கைஸ், நம்ம வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஸோ அப்படியே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பிஜினுக்கு வந்து கொஞ்சம் ஃபீட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இவர் வந்து நம்ம கருப்பேன். ஸோ ஃபஸ்ட் டைமாக வந்து சிக்கு எடுத்திருக்காரு. ரொம்ப நாளாக ரொம்ப பெரிய புறா, 4-5 வருஷமாக வந்து சிங்கிளாகவே இருந்து ஃபஸ்ட் டைமாக சிக்கு எடுத்திருக்கு இந்த கருப்பை வந்து. நம்ம பையங்க இவன். நம்ம பையன் கையில் எதுனா வச்சுட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு வந்து போயிட்டு இருக்கான். ஓகே கைஸ், ஸோ இப்போ வந்து நம்ம கேஜுக்குள்ளே போயிட்டு பிஜிஎன் சிக்கை வந்து எந்த மாதிரி தேர்ந்தெடுத்தா கரெக்டாக இருக்கும்ன்றத பார்க்கலாம். ஆக்சுவலி இதோ இந்த மாதிரி சைஸ்லாம் வந்து எடுத்து நீங்கள் ட்ரைன் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு இதுவும் வந்து இதெல்லாம் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ், ஒரு 15 நாள் 20 நாள் ஆன பிஜிஎன். இதெல்லாம் வந்து நீங்கள் எடுத்து ட்ரைன் பண்ணிங்கன்னா அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்காது. ஓகே, ஸோ நம்ம கருப்பனோட சிக்கு தான் எடுத்து நம்ம ட்ரைன் பண்ண போகிறோம். ஸோ ஆக்சுவலாக இவர் இப்போ தான் ஃபஸ்ட்டு சிக்கே எடுத்திருக்காரு. ஏய் கம்முனுன்றா கருப்பா, விடமாட்டார், ரொம்ப கோபமாக இருக்காரு. இருப்பா. ஆக்சுவலி ஓகே, இங்கே வந்து 2 சிக்கு இருக்குது கருப்பனோடது. ஓகே, ஸோ நம்ம வந்து பிஜிஎன் ட்ரைன் பண்ணுறதுக்கு ஸோ இந்த மாதிரி சிக்கு தான் வந்து நம்ம எடுத்து ட்ரைன் பண்ணணும் எப்போவுமே. ஒரு 10 days இல்லைனா 12 days ஆன பிஜிஎன் சிக்கை எடுத்து ட்ரைன் பண்ணால் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி குச்சி முடி வந்திருக்கு இல்லையா, ஸோ இந்த மாதிரி முடி இருக்கும்போது நீங்கள் எடுத்து ட்ரைன் பண்ணணும். அது இல்லாமல் பிஜிஎன் ட்ரைன் பண்ணுறீங்கன்னா மேக்ஸிமம் பியூர் ஒயிட்டு இல்லைனா பிளாக் அண்ட் ஒயிட்டு கலந்த பிஜிஎன் வந்து நீங்கள் ட்ரைன் பண்ணுங்கள். ஆக்சுவலி நீங்கள் வீடியோ ஷூட் பண்ணும்போது கொஞ்சம் அது பிரைட்டாக தெரியும். ஓகே, தென் இந்த சைஸில் இருந்தால் ஓகே தான். திரும்பன்னு சொல்கிறேன், நீங்கள் வந்து பிஜிஎன் ட்ரைன் பண்ணணும்னா ஸோ இந்த மாதிரி ஒரு 10 நாள் இல்லை 12 நாள் ஆன சிக்கை வந்து எடுத்துக்கோங்க. இந்த சைஸில் எடுத்துகிட்டு நீங்கள் பிஜிஎன் ட்ரைன் பண்ணால் மட்டும்தான் கரெக்டாக உங்களுக்கு வரும். பிஜிஎனை வந்து எப்படி தேர்ந்தெடுக்கணுன்றதை வந்து இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ உங்கள் கேஜில் வந்து இந்த சைஸில் பிஜிஎன் இருக்கான்னு பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் டெய்லியும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து எப்படி பிஜிஎனை ட்ரைன் பண்ணணுன்றதை சொல்லித்தரேன். ஸோ அதை வந்து நீங்கள் எவ்ரிடே ஃபாலோ பண்ணுங்கள்.
ஸோ நிறைய பேர் ஃபீல் பண்ணீங்க இல்லையா, பிஜின் வந்து என் முன்னாடி வரல, பறக்க விட முடியல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கான சொல்யூஷன் வந்து கன்ஃபார்ம் கிடைக்கும். ஸோ என் கூடவே தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஒரு நாள் உங்கள் கூட உங்கள் பிஜின் பறந்து வரும். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்து என்னுடைய ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் ஐடி எல்லாமே வந்து மிஸ்டர் மண்வாசம்னு சர்ச் பண்ணிங்கன்னா வந்துடும். ஸோ அதை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ்.